ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சஃபிடா விலாக்ஸ். இந்த விலாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக நாங்கள் வந்து ஒன் டே ட்ரிப் போயிருந்தோம். எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவாறுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா போட்டிங், பீச்சு, அதுக்கப்புறம் பீச்சில் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைட், கேமல் ரைட் அது எல்லாமே இருந்தது. ப்ளஸ் அது கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது, நிறைய ஹோட்டல்ஸுமே இருக்குது. அங்கே நம்ம ஸ்டே பண்ணி பார்க்குற மாதிரியும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து 2 இயர்ஸ் பேக் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் ஹுமைரா பாப்பா கூட்டிகிட்டு நாங்கள் வந்து ஒன் டே அங்கே ஒரு ரிசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு வந்தோம். ஸோ அப்போ நாங்கள் வந்து போட்டிங்லாம் போகலை. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிசார்ட் போகாமல் போட்டிங்லாம் பீச்லாம் போயிட்டு வந்திருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஸ்பாட் எல்லாமே. நீங்களும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங் சீக்கிரமாகவே நாங்கள் முழிச்சு கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் அங்கேருந்து கிளம்பணும். கார் புக் பண்ணி தான் நாங்கள் போனோம். ஏன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வந்து பஸ் இருக்கா என்னன்னு எங்களுக்கு சரியாக தெரியல. ஆனால் நாங்கள் காரில் போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது அங்கே பஸ் வந்ததை பார்த்தோம். ஸோ அப்போ தான் தெரிஞ்சிச்சு பஸ் இருக்குது போலன்னு சொல்லிட்டு. பட் நம்ம எப்படினாலுமே பஸ் போனாலுமே டேரெக்டாக கிடையாது, மாறி மாறி தான் போகிற மாதிரி இருக்கும். நம்ம இருக்க பிளேஸ்லேருந்து பூவார் பார்த்தீங்கன்னா 1.5 hours டிஸ்டன்ஸில் அது இருக்குது. இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா குட்டீஸை கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து குட்டீஸ்க்கு தேவையான எல்லா திங்ஸஸுமே எடுத்துகிட்டு போயிடுங்க. நாங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணல. 2 பேக் எடுத்துக்கிட்டோம். இந்த தடவை நாங்கள் வந்து டைப்பர் பேக் எடுக்கல. நார்மல் பேக் பேக்கில் 2 பேருமே, நானும் என் சிஸ்டரும் ஆளுக்கு ஒரு பேக் பேக் வச்சிருந்தோம். ஸோ 2 பேக் பேக்லையுமே ஷேர் பண்ணி எல்லா திங்ஸுமே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. மாஷா அல்லாஹ். குட்டீஸ் எப்போதும் போல் காரில் வந்து சேட்டை பண்ணிகிட்டே தான் வந்தாங்க. 2 பேருமே தூங்கவே இல்லை. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது கரெக்டாக வந்து 11 o'clock. ஸோ நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போது நியர்லி ஒரு 12:30 கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம போகிறது வந்து போட்டிங். ஸோ போட்டிங் போயிட்டு நம்ம வரத்துக்கே வந்து கண்டிப்பாக 3 hours ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்மளால் பசி தாங்க முடியாது. ஸோ சாப்பிட்டுட்டு போயிடலாம் டிசைட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் சாப்பிட்லாம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட கண்ணில் மாட்டலை. ஸோ அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா பூவாரே ரீச் ஆகிட்டோம். ஸோ பரவாயில்ல, ஜூஸ், காஃபி அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வந்து ஸ்டாப் பண்ணோம். அந்த கடையில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஜூஸ் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் வாட்டர்மெலன் வந்து நாங்கள் கையிலே பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டோம். அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிங் இருக்க பிளேஸ்க்கு வந்து போயிட்டோம். போட்டிங் போகிறது பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர். அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடலில் போயிட்டு ஜாயின் ஆகும். ஸோ அந்த வாட்டரில் தான் உங்களுக்கு வந்து போட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா கேட்லாக் மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகிறோம், இந்த ஸ்பாட்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு பர்சனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, 2 பர்சனுக்கு எவ்வளோ, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் அது எல்லாமே நம்ம உடனே அக்செப்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணி தான் பேசணும் இந்த இடத்துலலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டோட்டல் ஃபேமிலிக்கே 5,000 சொன்னாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் பார்கெயின்லாம் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3,500 பே பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். அதே மாதிரி போட்டிங் போயிட்டு வரத்துக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைமிங், இந்த டைமிங்க்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னுமே கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த டைமிங் படி அவங்க போகலை, அதிகமான டைம் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் வந்து போயிருந்துருப்போம். நாங்கள் போயிட்டு வந்த போட்டிங் பார்த்தீங்கன்னா போட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ நாங்களுமே வந்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குட்டீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக முன்னாடி போய் 2 பேரும் உட்காந்துக்கிட்டாங்க. ஹுமேரா எப்போதும் போல் அவங்க ஸ்மால் டாடி கிட்ட போய் உட்காந்துக்கிட்டா. நுமேரா குட்டி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போய் உட்காந்துக்கிட்டாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வியூஸ், அந்த ஏரியா எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களுமே அந்த ஸ்பாட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுகிறேன். நீங்கள் இந்த ஸ்பாட் எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.
இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்தது. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வாட்டர் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளநீ கூட வச்சு வித்துட்டு இருந்தாங்க. பட் இது உள்ளே விற்கிறனால எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ நாங்கள் எதுவுமே வாங்கலை. இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சை பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து அங்கே கண்ணு கேட்டு தூரத்தில் தெரியுதா, அதுதான் பீச். இப்போ நம்மளை அங்கே தான் கொண்டு போய் அவங்க வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. நம்மளை அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க போட்டை அங்கேயே வச்சுடுவாங்க. நம்ம கொஞ்ச நேரம் அந்த பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப வந்து போட்டில் ஏறிக்கலாம். அந்த மாதிரி தான் அவங்க வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பீச்சுக்கு போகும்போது நாங்கள் நிறைய திங்ஸ் வந்து பேபிஸ்க்கு எடுக்காமல் போயிருந்தோம். ஸோ அதெல்லாம் இந்த தடவை ஃபுல்ஃபில் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பட் பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுக்குள்ளே வந்து இறங்க விடாமல் அவங்க தடுத்து வச்சுட்டாங்க. ஸோ உள்ளெல்லாம் போக முடியல. ஸோ குட்டீஸையும் நாங்கள் வந்து விளையாட வைக்கல. பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்தது. வாட்டருமே ரொம்ப சூப்பராக கிளியராக இருந்தது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேமல் பார்த்தோம், கேமல் ரைட் பார்த்தோம். ஸோ எங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்லேயே நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமல் ரைட் தான். நான் என்ன நினச்சேன்னா ஹுமேரா வந்து கேமலை பார்த்துட்டு பயப்படுவா, ஸோ அந்த ரைடுக்கெலாம் வரமாட்டா அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நான் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தது. அவள் கேமலை பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு குதிக்க ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் கோ சிஸ்டர், என் பிரதர் இன்லா, நுமேரா குட்டி அவங்க தான் ஃபஸ்ட்டு போனாங்க. செகண்ட் தான் நாங்கள் போனோம். அவங்க போயிட்டு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹுமேரா வந்து அவள் போகணும் போகணும் போகணுன்ட்டு கை காட்டிகிட்டே இருந்தா. வெயிட் பண்ணுடா, அவங்க வந்தது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அந்தளவுக்கு அவள் வந்து கேமல் ரைடு என்ஜாய் பண்ணா. எனக்கு அதில் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். ஏன்னா பாப்பா வந்து பயப்படாமல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்க கேமல் ரைடில் போகிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஜாலியாகவும் இருந்தது. ஆனால் நம்ம ஏறி உட்காந்ததுக்கப்புறம் தான் பயம் தாங்க முடியல. ஏன்னா ஏறி உட்காந்து ஒரு 1 or 2 செகண்ட் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது, நம்ம கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. செம ஜாலியாக இருந்தது. ஸோ கேமல் கிட்ட வந்து கேமல் பார்த்து போ, மெதுவாக போ, ரொம்ப ஆட்டி ஆடிலாம் நடக்காத அப்படின்னு அதுக்கிட்ட சொல்லிட்டு பேசிட்டு காமெடியாக போயிட்டு இருந்தோம். ஹுமேராவும் பார்த்தீங்கன்னா கேமலுக்கு வந்து அப்பா கொடுத்துட்டு பாய் கொடுத்துட்டு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து அந்த கேமலை கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுமே எடுத்து கொடுக்குறாங்க, நம்மளுமே வந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ கேமல் ரைட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே இளநீ வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு தெரியுது பாருங்கள் மவுண்டைன் குட்டி, அது வந்து எலிஃபென்ட் மவுண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் நிறைய வீடு மாதிரி தெரியுது இல்லையா, அது எல்லாமே வந்து ரிசார்ட்டில் இருக்கிற ரூம்ஸு. அது எல்லாமே நம்ம ஆன்லைனில் வேணும்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பாட்லாம் வந்து ஜஸ்ட் அவங்க போட்டிங்கில் கூட்டிகிட்டு போகும்போது ஜஸ்ட் கவர் பண்ணாங்க இது எல்லாமே. அதுக்கப்புறம் போட்டை வந்து வளைச்சிட்டு திரும்ப வந்த வழியிலேயே நம்மளை கொண்டு வந்துட்டு இடையில வந்து வேற ஒரு இடம் மூவ் ஆகுது. ஸோ அதுலேருந்து நம்ம வந்த இடத்துலேயே கொண்டு வந்து நம்மளை ட்ராப் பண்ணிடுறாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா, இந்த ரிசார்ட்டில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் 2 years பேக் வந்து 1 day நைட்டு. நாங்கள் புக் பண்ணி இந்த ரூம்லேருந்து வியூ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். அப்போவுமே நாங்கள் இப்போ ஃபேமிலி கூட வந்தது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம எங்கே ஏறினமோ அங்கேயே கொண்டு வந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்களுமே அங்கேருந்து இறங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக தான் போயிருந்தோம். இந்த
இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுட்டுமே வந்து நல்லா டேஸ்டியாக இருந்தது. அங்கேயே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடுறதுக்கு வந்து ப்ளே ஏரியா மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஏதோ சினிமா அது நிறையா போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் அதுக்கெல்லாம் போகலை. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வேறு ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கெலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். காரை வந்து 1 டேக்கு தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். 2-3 ஸ்பாட் பார்க்குற மாதிரி. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த இடத்துல எடுத்துகிட்டு குட்டீஸை கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ப்ளே ஏரியாலையும் கொஞ்சம் விளையாட வச்சுட்டு அதோட நாங்கள் இந்த ஸ்பாட்லேருந்துமே கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். பட் ஆனால் இந்த ட்ரிப்போட எண்டுக்கு நம்ம இன்னும் வரல. நாங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எந்த ஸ்பாட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.